சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வழியில சம்பாதிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு முயற்சி பண்றவங்க தான் நம்ம நிறைய பேர் இருப்போம். ஆனா நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்கள்ல வீடியோ போடுறது மூலியமா சம்பாதிக்கிறவங்கள நம்ம பார்த்துருப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு நான் வீடியோவில் ஃபேஸை காட்டி பண்றதுக்கு எனக்கு வேண்டாம், எனக்கு அது பிடிக்கல, அதனால இதுக்கு மாற்று ஏற்பாடா எனக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் கிடைக்குமா? ஏன்னா சில பேர் வந்து என்கிட்ட வீடியோ எடுக்கிற அளவுக்கு ஆப்ஷன் இல்லை, என்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி மொபைல் இல்லை, என்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னாலும் நிறைய பேர் நினைப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஆர்வம் இருக்கு, இதை தவிர்த்துட்டு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இந்த யூடியூபோ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராமோ, ட்விட்டர் இது எல்லாத்தையுமே தாண்டி உங்களால இன்னொரு பிளாட்பாரத்திலையும் ரொம்ப ஈஸியாவே இது எல்லாத்தையும் விட ஒரு படி மேலேயே கூட உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதிகமாகவே சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பிளாட்பாரம் அப்படின்னா பிளாகிங் தான். பிளாகிங் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா யூடியூபோட இன்னொரு பார்ட்னரான ஒரு கம்பெனி மாதிரி தான். அதாவது இப்ப கூகுள்ல தான் பாத்தீங்கன்னா பிளாகரும் இருக்கு, அதே மாதிரி யூடியூப் இருக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து யூடியூப்ல சம்பாதிக்கிறீங்களோ ஆட்சன்ல ஆட் பண்ணி, அதே மாதிரி உங்களோட பிளாகையும் பாத்தீங்கன்னா ஆட்சன்ல ஆட் பண்ணி யூடியூப் சேனல் வித் பிளாகிங் ரெண்டையுமே இன்கம் வந்து உங்களுக்கு ஆட்சன் மூலியமா எடுக்க முடியும். இல்ல என்கிட்ட யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதனாலதான் மாற்று வழியை நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க தைரியமா வந்து பிளாகிங் ஆரம்பிக்கலாம். பிளாகிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய இடங்கள்ல நம்ம இப்ப கூகுள்ல ஏதாவது சர்ச் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வருது பாத்தீங்களா, அந்த பேஜ்ல சில ஆர்டிக்கல் எல்லாம் நம்ம படிக்கிறோம், சில கதைகளை படிக்கிறோம், எதை வேணாலும் நம்ம தேடலாம், எது வேணாலும் நம்ம பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கல் எல்லாமே எதுல வருது? ஏதாவது ஒரு வெப்சைட்ல வருது, ஏதாவது ஒரு பிளாக்ல வரும். இதை நம்ம எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கோம்னு தெரியல. இதுல பிளாகிங் அப்படிங்கிறது வந்து கூகுளே ப்ரொவைட் பண்றதுனால நம்ம நார்மலாவே www.blogspot.com அப்படிங்கிற ஒரு ஐடியிலே டொமைன்லேயே வச்சு கூட நம்மளால வருமானத்தை ஈஸியா அந்த பிளாக் ஸ்போர்ட்ல சம்பாதிக்க முடியும். இதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நார்மலா உங்களோட ஜிமெயில் ஐடி வச்சு எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி அதையவே வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளாக் ஸ்போர்ட்டும் ஆரம்பிக்கலாம். கூகுளோட தான் அதே மெயில் ஐடி வச்சு நீங்க அழகா ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சுட்டு இதுல கண்டிஷனால ரொம்ப பெருசால எதுவுமே கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 10 to 15 போஸ்ட் நீங்க போட்டிருக்கணும். அந்த போஸ்ட் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லெட்டர்ஸ் உங்களுக்கு அதுல இருக்கணும். 500ல இருந்து 1000 லெட்டர்ஸ் வரைக்கும் இருந்தது அப்படின்னா அதுதான் ஒரு போஸ்ட், நல்ல ஒரு போஸ்டா இருக்கும். உங்களுக்கு அதுல தேவையான இமேஜஸ் கூட நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், வீடியோஸ் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஆனா இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காப்பிரைட்டடான இமேஜஸோ இல்ல காப்பிரைட்டடான வீடியோஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. இப்ப நீங்க நார்மலா வந்து எங்கேயாவது போற இடத்துல நீங்க ஏதாவது ஒரு கதை போடுறீங்க அப்படின்னா, ஒரு டாகை பத்தி ஒரு கதை போடுறீங்க அப்படின்னா டாக் வீடியோ ஏதாவது எடுத்துக்கலாம், டாக் போட்டோ ஏதாவது எடுத்துக்கலாம், நேர்லயே நீங்க பாக்குறது எடுத்து அதை நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். இதுல காப்பிரைட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே சொல்ல முடியாது, பக்கா ஓன் கண்டென்ட்டா இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு 10 போஸ்டோ இல்ல 15 போஸ்டோ நீங்க போடுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க மானிட்டேஷனுக்கு அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸை நீங்க ஃபில் பண்ண மாதிரி ஆகும். சில வியூஸும் உங்களுக்கு வந்திருக்கும். அதை வச்சு நீங்க வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மானிட்டேஷன் அப்ரூவ் ஆயிரும். அதை வந்து நீங்க பிளாக் ஸ்போர்ட்டை கொண்டு போய் ஆட்சன்ல அப்ளை பண்ணும்போது லிங்க் பண்ணீங்க அப்படின்னா விளம்பரங்கள் அதுல டிஸ்பிளே ஆகிறது மூலியமா தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். வியூஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு விளம்பரங்கள் டிஸ்பிளே ஆகும் அந்த வெப்சைட்ல. இதுல எந்த அளவுக்கு நமக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னா நாம இப்ப கூகுள்ல ஒரு சில விஷயங்கள் தேடும் போது அதுல விளம்பரங்கள் அதிகமா வந்து சைட்ல மேல இந்த மாதிரி எல்லாம் ஓடுறதை நம்ம பார்த்திருப்போம். அதுல எப்படி வருது அப்படின்னா அது கூகுள் ப்ரொவைட் பண்றதா. எப்படி யூடியூப்ல வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்கும்போது சில விளம்பரங்கள் வருதோ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா வெப்சைட்ல நம்ம போகும்போது பிளாகிங்ல நம்ம போகும்போது சில விளம்பரங்களை வந்து நமக்கு மேல கீழே அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது எல்லாமே தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்கம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சோர்ஸ். இந்த விளம்பரங்கள் எப்படி வரும் அப்படின்னா மானிட்டேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஏர்செல்ல லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில HTML கோட் இருக்கும். அந்த கோடை கொண்டுட்டு போய் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாகிங் டெம்ப்ளேட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணணும். அதையும் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து தெளிவா நீங்க வீடியோ பார்த்து கூட பண்ண முடியும். யூடியூப்லயே நிறைய வீடியோக்கள் இருக்கு. அதையெல்லாம் நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆயிடுச்சு. அதே மாதிரி விளம்பரங்கள் உங்களோட சைட்லயும் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கொடுக்கும், இது எந்த அளவுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்ப யூடியூப்னு எடுத்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் தான் அதுல மெயினா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல நம்ம வீடியோ போடும்போது தமிழ்நாட்டுல மட்டும் தான் அதிகமா நிறைய பேர் பார்ப்பாங்க. இதை தாண்டி
தமிழ் மக்கள் எங்கேயாவது வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்கள் வந்து நம்மளோட வீடியோவை பார்க்க வாய்ப்பு இருக்கு. இதே வந்து நம்ம வெப்சைட்னு எடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், இதுல வந்து கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டும். தமிழ்லையும் காட்டும், இங்கிலீஷ்லயும் காட்டும், ஹிந்திலையும் காட்டும், மராத்திலையும் காட்டும், தெலுங்குலையும் காட்டும், கன்னடத்திலையும் காட்டும், தாய் லாங்குவேஜ்லையும் காட்டும், மலாய் லாங்குவேஜ்லையும் காட்டும், இங்கிலீஷ்லையும் காட்டும், எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி காட்டும். ஏன்னா கூகுள் ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் பண்ணி அந்தந்த இடத்துல எந்த இடத்துல இருந்து உங்களோட கண்டென்ட் யாரு பாக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டும். அப்படிங்கும்போது யூடியூப் வீடியோவோட உங்களோட போஸ்ட் தான் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் பார்க்க முடியும். அப்ப இன்கம் எதுல அதிகமா கிடைக்கும்? ஆனா இந்தியாவில் இருக்கிற வியூஸ்க்கு வந்து ஒரு இன்கமோ, அமெரிக்காவில் இருக்கிற வியூஸ்க்கு வந்து ஒரு இன்கமோ, மற்ற இடங்கள்ல இருக்கிற ஒரு வியூஸ்க்கு வந்து ஒரு இன்கமும் கிடைக்கும். அப்போ உலகம் ஃபுல்லா இருந்து உங்களோட கண்டென்ட் அதாவது அந்த போஸ்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இன்கம்ங்கிறது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறனால உலகம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் வந்து ரீச் ஆகிறதுனால உங்களோட இன்கம்ங்கிறது ஒரு மாசத்துக்கு சாதாரணமாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாவே 50,000 ரூபாய்க்கு மேல வெறும் போஸ்ட் போடுறது மூலியமாவே உங்களால சம்பாதிக்க முடியும். ரொம்ப ரொம்ப சாதாரணமா நான் சொல்றேங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாகிங் மூலியமா மட்டுமே ஒரு மாசத்துக்கு 20 லட்ச ரூபாய் 25 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு நபர் இருக்காரு. அவரெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே நான் மிரண்டு போயிட்டேன். ஏன்னா நான் சொல்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதாரணமா நான் சொல்றேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெப்சைட் வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த 4-5 வெப்சைட்டுமே பாத்தீங்கன்னா அவர் ஓனா கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாளைக்கு 4-5 போஸ்ட் போட்டுருவாரு. எல்லா இதுலயுமே ஓன் கண்டென்ட் தான், எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவாரு. பட்டு 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 பட்டுன்னு தட்டி விடுவாரு. அது உலகம் ஃபுல்லா நல்லா ரீச் ஆகும். ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் அது இதனால அவர் ட்ரை பண்றதே கிடையாது. அவர் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்டே பாத்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் போடுறது தான். டைப்பிங் நாலேஜ் நல்லா இருக்கு, நல்ல ஸ்டோரி நாலேஜ் நல்லா இருக்கு. கரெக்டா வந்து அதை தன்னோட திறமையை கரெக்டா டக்கு 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 டக்குன்னு அடிச்சு அழகா சம்பாதிக்கிறாரு. வீட்டுல இருந்துகிட்டே பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப்பை வச்சு ஒரு போஸ்ட் மட்டும் அழகா ஒரு 4-5 வெப்சைட்ல தட்டுன்னு தட்டி ஒரே மாசத்துல பாத்தீங்கன்னா 20 இருந்து 25 ரூபா அப்படிங்கிறது லட்சக்கணக்கில் அவர் அழகா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். வீட்டுல இருந்துகிட்டே இந்த மாதிரி ரொம்ப அழகா நம்ம சம்பாதிக்க முடியுங்க. சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்கு. அதுவும் நேர்மையா சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நம்ம கத்துக்கணும், சில விஷயங்கள் நம்ம பட்டாதான் கத்துக்க முடியும். அதனால எதையுமே நம்ம முயற்சி பண்ணா மட்டும்தான் நமக்கு எதுவுமே கை கொடுக்கும். நம்மளோட முயற்சி தான் நமக்கு அது எந்த அளவுக்கு சக்சஸ் கொடுக்குமா தோல்வி கொடுக்குமா அப்படிங்கிறது இருக்கு. எந்த இடத்துலயுமே உங்களோட தன்னம்பிக்கையும் நிதானத்தையும் நீங்க இழக்கவே கூடாது. விடாமுயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே ஸ்மார்ட் ஒர்க்குன்னு நம்ம எடுத்தாவே அதுல சில பிரச்சனைகள், சில டார்கெட் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அப்பதான் அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது அந்த ஸ்மார்ட் ஒர்க்குங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி வருமானத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங்ல ஹார்ட் ஒர்க் தான் பண்ணி ஆகணும். அந்த ஹார்ட் ஒர்க் பண்றது மூலியமா தான் அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும். இது எல்லாத்தையுமே நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பக்காவா நீங்க அடிச்சு நிறுத்துறீங்க அப்படின்னா இந்த பிளாகிங்ல இருந்து மாசம் குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்லயே அந்த பிளாகிங் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தே உங்களுக்கு 50,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மாசம் வருமானங்கிறது கேரண்டியா உங்களால சம்பாதிக்க முடியும். இது வந்து அனுபவ ரீதியா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது. எனக்கு பிளாகிங்கை பத்தி ஓரளவுக்கு தெரியும். எனக்கு இதுல ஒரு சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதை பத்தின மாற்று கருத்துக்களை சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. பிளாகிங்கை பத்தி எந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் நீங்க நிறைய யூடியூப்ல நிறைய வீடியோக்களை பார்க்க முடியும். இல்ல தனிப்பட்ட விதத்துல நீங்க என்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நானும் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பிசினஸ் வீடியோ நான் உங்களுக்கு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.